நம்பிக்கையும் துணிவும். ஒரு அடர்ந்த வனத்தின் அருகில் உள்ள சிறு கிராமத்தில் அருண் என்ற துணிச்சல் மிக்க சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மிகவும் பிரியமான நண்பன் வீரன் என்ற வலிமையான வேட்டை நாய். வீரன் கூரிய மோப்பசக்தி உடையது. அருணின் அப்பா ஒரு வேட்டைக்காரர். வீரனை அவர்தான் வளர்த்து வேட்டைக்கு செல்ல பழக்கினார். அருணுக்கு வீரனுடன் விளையாடுவதென்றால் கொள்ளை பிரியம். வேட்டைக்காரரான அப்பாவைப் போல அருணும் வீரனைக் கொண்டு வேட்டையாட ஆசைப்படுவான். ஒரு நாள் அதிகாலையில் அருணின் ஆடுகளின் பட்டியில் ஒரு நரி புகுந்துவிட்டது. ஆடுகளின் அலறல் சத்தம் கேட்டு அருண் திடுக்கிட்டு எழுந்தான். அவன் உடனே வீரனை எழுப்பி, "வீரா, நம் ஆட்டு மந்தையில் ஏதோ பிரச்சனை, சீக்கிரம்" என்று சைகை காட்டினான். வீரன் அருணின் அவசரத்தை உணர்ந்தது. கண்ணிமிக்கும் நேரத்தில் இருவரும் பட்டிக்கு விரைந்தனர். ஒரு பெரிய தந்திரமான நரி ஒரு ஆட்டுக்குட்டியை கவ்விக்கொண்டு வேலியை தாண்ட முயற்சிப்பதை அருண் கண்டான். அருண் பயப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த சிறு கம்பை உயர்த்தி, "வீரா, பிடி" என்று சத்தமிட்டான். வீரன் சீற்றத்துடன் முன்னோக்கி பாய்ந்தது. விரைவாகவும் ஓடி நரியின் கழுத்தை குறிவைத்து லாவகமாக பிடித்தது. வேட்டையில் நிபுணத்துவம் பெற்ற வீரன் நரியை உறுதியுடன் பிடித்திருந்தது. நரியும் ஆட்டுக்குட்டியை கீழே போட்டுவிட்டு தன் விடுதலைக்காக போராடியது. அதன் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை உணர்ந்த நரி வலிப்புடன் சத்தம் போட்டுவிட்டு ஆட்டுக்குட்டியை விட்டுவிட்டு அங்கிருந்து துள்ளி குதித்து அடர்ந்த புதருக்குள் மறைந்து ஓடியது. அருண் ஆட்டுக்குட்டியை சரிபார்த்தான். அதற்கு லேசான காயம் மட்டுமே இருந்தது. அவன் பெருமையுடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் வீரனை அணைத்துக் கொண்டான். "நன்றி வீரா, நீ ஒரு உண்மையான வீரன். உன்னால்தான் ஆட்டுக்குட்டி உயிர் பிழைத்தது" என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னான். அவன் தட்டி கொடுக்க வீரன் வாளை வேகமாக ஆட்டியது. அந்த பெரிய பயமற்ற வேட்டை நாயின் கண்களில் அருண் மீதுள்ள அன்பு வெளிப்பட்டது. வேட்டைக்காரர் அப்பா வந்து நடந்ததை கேட்டார். அவர் அருணின் துணிச்சலையும் வீரனின் விசுவாசத்தையும் கண்டு பெருமிதம் கொண்டார். நீதி, உண்மையான அன்பு, நட்பு மற்றும் துணிவு இருந்தால் எந்த ஒரு ஆபத்தையும் வெல்ல முடியும்.